மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து கால் பண்ணி என்ன கேட்டிங்கன்னா, சார் நேரடியாக லைவ் கிளாஸஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்க. கண்டிப்பாக கொடுக்க முயற்சி பண்ணுறோம். நாங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோஸு நீங்கள் பார்த்து முடித்தாலே போதும். நீங்கள் புதுசாக கிளாஸஸ் தேவைன்னு அவசியமே கிடையாது. எனக்கு மொத்தமாக போட்ட அனைத்து வீடியோக்களையும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் போடுங்க, எல்லாத்தையும் நான் அனுப்பி விட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் போட்ட எல்லா ப்ராப்ளம் வீடியோஸும் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் கொடுத்துட்றோன்னும் போது அதுவே போதுன்றேன் இத்தனைக்கும் அப்படின்னும் போது ஸ்டடி மெட்டீரியல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனாலும் ஸ்டடி மெட்டீரியல் வந்து தியரி கண்டென்ட்டை நிறைய எழுதி வச்சுருக்கோம். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா இதில் இன்னும் பார்க்காத ப்ராப்ளம்லாம் அதில் புதுசு புதுசாக கொடுத்துருக்கோம், வேறு லெவலில் இருக்கும். இப்போ வீடியோ கண்டென்ட் எது கொடுக்குறோன்னா பாட புரிதலுக்காக கொடுக்குறோம். இப்போ அது இருந்தாலே போதும் பாஸ் ஆகிடலாம் தானே சார் சொல்கிறீங்க, எதுக்கு மெட்டீரியல் அப்படின்னா இன்னும் உங்களை மேலும் செதுக்கும் மெட்டீரியல். நிறையா டைம் ஸ்பேஸ் கிடைக்காது வீடியோ பார்க்க டைம் இல்லாதவங்களாம் ஜஸ்ட் புக்கு இப்படி 2 திருப்பினீங்கன்னா முடிஞ்சது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குங்க. தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குங்க. அதுதான் உங்களை சேஃப் ஜோன் கூட்டு போகும். இல்லைனா உங்களுக்கு போட்டியாளர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, ஃபுல் செட் மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எழுதின ஒரு வேர்டு கூட விடக்கூடாதுங்க அந்த மெட்டீரியலில். 85 புக்லெட் வரும். அப்புறம் டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. என்னென்னா, டெஸ்ட் பேட்ச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் வரைக்குமே வாரம் 3 கொஷின் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கினே இருப்போம். எக்ஸாம் வரைக்குமே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கொடுப்போம். அப்போது வாரத்தில் 3 டெஸ்ட்டு கொடுக்குறோன்னா அதுக்கு டீட்டெயில்டும் கொடுத்துருவோம். அதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு வந்தீங்கனாலே அது ஒரு பெரிய மெட்டீரியல் ஆகிடும். ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நாங்கள் புதுசாக ரெடி பண்ணுறோம் பாருங்கள். அங்கே தாங்க எல்லாரும் அசந்து போகிறாங்க, எப்படி இவங்களால் இவ்வளோ ரெடி பண்ண முடியுதுன்னு. ஏன்னா ஒரு கொஷினுக்கு நம்ம சொல்யூஷன் ரெடி பண்ணுறோன்னா அது ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ அதிலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோன்னா வேறு சொல்யூஷன் வரும் இல்லையா? அதை போட்டு பார்த்து தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் வைக்கிறோம். அப்போ எங்களோட ஒர்க்கு எவ்வளோ இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிற வார்த்தை என்னென்னா, உங்கள் எஃபோர்ட் நல்லா புரியுது சார், ரியலி குட் அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு தேவை சப்ஜெக்டோட நாலேஜ் மெல்ல வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும், அவ்வளோதாங்க. வேறு எந்த மோட்டோவும் இல்லை. ஸோ தயவுசெய்து உங்களோட கோஆப்ரேஷன் கொடுத்துட்டே வாங்க. இந்த டெஸ்ட் பேட்சும் ஃபுல் செட் மெட்டீரியலும் வாங்கி இந்த 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்கி ஒன்றும் விடாமல் படிங்க. ஒரே ஒரு கான்செப்ட் கூட விடாதீங்க. நானே நிறைய புக்லெட் அதில் எழுதியிருக்கேன், ஹேண்ட் ரைட்டிங் அதில் இருக்கும். சரி, ஒருத்தரே எழுத முடியாதுன்னு இன்னொரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் எழுதுனவங்களையும் கூப்பிட்டு எழுத வச்சோம். நாங்கள் சொல்கிறது தான் எழுதுனாங்க, அவங்க இஷ்டத்துக்கு எழுத முடியாது, எழுத விட மாட்டோம். ஸோ அவ்வளோ கண்டென்ட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வேறு லெவலுங்க. நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லை யூடியூப் சேனலோ ஓப்பன் பண்ணி இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது அப்படியே மெல்ல ஸ்ப்ரெட் ஆகணும். அதுதாங்க கனவு, வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் தெரியணுங்க, அது மட்டும்தான் கனவு. ஸோ தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுலேயே ஒரு 20 ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்பா இந்த மாடலில் இவ்வளோ கொடுத்துருக்காங்களேன்னு அசருவீங்க அப்படியே, ரைட்? அப்போ இப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க போட்டிருக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். எல்லா தியரி உங்களை மிரட்டும். முதல்ல என்னடா அது இவ்வளோ தியரி இருக்குது அப்படின்னு தூக்கி வாரி போடும். தியரி தெரிஞ்சிக்காத வழியே நம்ம எத்தனை ப்ராப்ளம் கேட்டாலும் பதில் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை, ரைட்? ஸோ தியரி படிக்க ட்ரை பண்ணுங்கள், விட்டு போகிறீங்க. அப்புறம் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன ரீசன்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண எல்லாருமே எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறீங்க. நிறைய பேர் வந்து 50க்கு 40 அபோவ் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 50க்கு 40 அபோவ் எடுக்கணும், அதுதான் கரெக்டானது, அப்போ தான் போஸ்ட் உறுதின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வீடியோவில். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய பேர் 40 எடுத்தவங்க மெசேஜ் போட்டிருந்தீங்க, வாழ்த்துக்கள். இன்னும் 20 பிலோ இருக்கீங்க நிறைய பேர். அதுதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய படிக்கணும் நீங்கள். அதாவது படிக்கணுன்னா நீங்கள் டைம் ஸ்பேஸ் இல்லாதனால படிக்காமல் இருக்கீங்க. உங்களுக்கான தகவமைப்பு அமையல, அவ்வளோதான். பட் நீங்கள் டல்லுலாம் கிடையாது. யாருமே அந்த கல்வி அறிவில் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு பிரிக்கிறது முட்டாள்தனம். அப்படி பிரிக்கவே கூடாது. நாங்கள் என்னன்றோன்னா, டைம் ஸ்பேஸ் கிடைக்காம அதை திருப்பி பார்க்காம இருக்கீங்க. தயவுசெய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களாலையும் சாதித்து 40 கொண்டு வந்து போஸ்ட்லேயே உட்கார முடியும், சரிங்களா? ஸோ நிறைய வேலைக்கு போயிட்டு படிக்கிறாங்கங்க. அதெல்லாம் நினச்சா அப்படி கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. பேசியிருக்காங்க, நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. என்னால் நிச்சயமாக சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தான் அவங்க சொல்கிற எல்லா வேதனைகளையும். அப்போ தான் நாங்கள் இன்னும் விதி கொண்டு பயங்கரமாக போடுவோம் வீடியோஸை. ஆனால் நேரம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஃபோனை எடுக்கலைன்னா மன்னிச்சிருங்க. நிச்சயமாக இப்போ நேற்று ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, சார் 2 வாரமாக உங்கள்கிட்ட பேசணுன்னு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேறீங்க, என்ன தான் சார் அப்படின்னாங்க. ஆனால் அப்போ தான் தெரிஞ்சது, அவங்க இந்த MCQ புக்லெட்ஸ் வாங்குறதுக்காக அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்ட அந்த வார்த்தைகள் அவ்வளோ ஒரு வழியை கொடுத்தது. சரி நம்ம எடுக்காமல் விட்டுட்ருக்கோமே. ஒன்ஸ் உங்கள் காலை நான் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் 100 காலுக்கு கீழே போயிடும் உங்கள் நம்பர்.
அப்போ நான் பின்னாடி ஸ்க்ரோல் பண்ணி யார் யாருக்கு விட்டோம், யார் யார் கூப்பிடலன்னு பார்த்து கரெக்டாக பண்ணணும். அந்த டைம் ஸ்பேஸ் கூட இல்லைன்னா திருப்பி உங்களை கூப்பிட முடியல. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு தனியாக ஒரு ஆள் போட்டுடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்னதான் ஆள் போட்டாலும் நீங்கள் பேசணும் அப்படின்னு வேணும்னே கால் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சார் என்ன தான் சொல்கிறாரு பார்ப்போம், அந்த ஒரு ஆவலில் கால் பண்ணுறீங்க. நிச்சயமாக நான் எடுக்கிறேங்க, வருத்தப்பட வேண்டாம். நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி விட்டுட்டுனாலும் திருப்பினும் கூப்பிடுவேன், சரிங்களா? இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசுகிறது இல்லைங்க, இந்த வீடியோஸை பார்த்து கான்செப்டை கற்றுக்கிறது, ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்கிறது, அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். ஒரு சில டவுட் கேட்குறாங்க, சார் எப்படி பதில் சொல்கிறார் பார்ப்போம் டவுட் கேட்குறாங்க. நான் உடனே போட்டு டக்குன்னு அப்படியே ஒரு செகண்டில் அனுப்பி விட்ருவேன். அதை கூட பார்த்து எழுதுறதுக்கு நேரம் இல்லாமல் டைட் ஷெட்யூலில் போய்கிட்டுருக்கேன். நிச்சயமாக நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சால்வ் பண்ணி வீடியோவை கொடுப்பேன், உங்களுக்கும் அனுப்புவேன், சரிங்களா? என்னால் இப்போதைக்கு செய்ய முடியுறது என்னென்னா, உடனே இவங்க கேட்ட மாத்திரத்தில் உங்களை பார்க்குறேன்னா ஒரு 2 செகண்ட்ஸில் பதில் சொல்கிறத பட்டுன்னு பண்ண முடியுதுங்க. அடுத்து எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஓகே, பட் ஈவினிங் டைமும் லாக் ஆகிடுறேன். நிறைய ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது, அடுத்தடுத்த பணிகள் அழைச்சிக்கிட்டே இருக்குன்றதுனால ஒன்றும் முடியல. சரி பார்ப்போம். நான் இறைவன்கிட்ட ஒன்று வேண்டிக்கிறேன். நிச்சயமாக அது ஒன்று தான் அவர்கிட்ட வேண்டது, வேறு எதையுமே இல்லை. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியாக இருக்கக்கூடிய அந்த தகவமைப்பை ஏற்படுத்தி கொடு இறைவா அப்படின்னு தான் அடிக்கடி நான் வேண்டிகிட்டே இருப்பேன். அது இறைவன் பண்ணி தருவாருன்னு நம்புகிறேன். நிச்சயமாக நான் என்னால் முடிஞ்ச என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருப்பேன். சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களோட நல்ல ஆதரவு கொடுங்க. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த கான்செப்ட் புரியலன்ற வார்த்தைக்கே இடம் இல்லை சார், அவ்வளோ கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் சார், எப்படி சார் இது அப்படின்னாங்க. அது இதை விட இன்னும் பயங்கரமான வீடியோ போட்டேங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கீங்க. இதை விட ஒரு 1000-2000 வீடியோ கிட்ட இருக்குது, போய் பாருங்கள். அந்த வீடியோ பிளேலிஸ்ட்லாம் நான் இந்த நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். நிறைய பேர் ஃபார்முலா சார்ட் கேட்டிங்க, எக்கச்சக்கமாக ஃபார்முலா சார்ட் கேட்டு நான் அது ஃபார்முலா சார்ட் அனுப்புறதே எனக்கு வேலையாக இருந்தது நேற்றுலாம். அந்த அளவுக்கு நான் ஃபார்முலா சார்ட் அனுப்பிச்சி வச்சேன். அடிக்கடி ஒரு தடவை கால் பண்ணுறீங்கன்னா திரும்ப கால் பண்ண வேண்டாம். ஒரு தடவை எடுக்கலைனாலே நான் பிஸியாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். உடனே எனக்கு மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். மறந்துட்டாலும் திருப்பி கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன் ஃப்ரீ டைமில், சரிங்களா? உங்களுக்கு எந்த டவுட்டுனாலும், மெயினாக இது சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்டுனாலும் கொஷினை எனக்கு இம்மிடியேட்டாக நான் இந்த ஃபோன் அட்டன் பண்ணால் ஃபோன்லேயே சொல்லுங்கள், இல்லைனா எனக்கு கொஷினை எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க, நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க, சார் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்கள் இந்த ஃபார்முலா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னாங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேங்க. நீங்கள் பாருங்கள், ஒருத்தவங்க சால்வ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். என்ன கேட்டாங்கன்னா, நேற்று கேட்டவங்க யாரோ போட்டது இருக்கட்டும், நீங்கள் போடுங்கன்னாங்க. இன்டெக்ரல் log x into dx, இதோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா x log x minus x plus c. இந்த c இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இதுக்கு ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டாங்க. ரொம்ப ஈஸிங்க, நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, பகுதி தொகையிடல் சூத்திரம்னு ஒன்று இருக்குது. அது என்ன, பார்ஷியல் இன்டகிரேஷன் இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெக்ரல் v du. இவ்வளோ தாங்க. இதில் u எதுன்னா இந்த log x. let u ஈக்குவல் டு log x. ஒருத்தவங்க சொல்கிறது என்னென்னா, ஒருத்தவங்கள நிறைய பேருங்க, சார் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சார் உங்களுது அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த log x இருக்குல்லையா, இது யூன்னு எடுத்துக்கோங்க. இந்த மீதி இருக்கிற dxஐ ஜஸ்ட் இதோட கம்பேர் பண்ணுங்கள், அவ்வளோதான். u log x, dv x dx. இப்படி எடுத்துட்டிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த தான் யூனும், இந்த ரெண்டாவது இருக்கிற dx dvன்னு எடுத்து எழுதிக்கிறீங்க. இப்போது இந்த யூவிலேருந்து நமக்கு du தேவை, ஏன்னா அது இங்கே போடுறதுக்கு இல்லையா. இப்போ டிஃபரன்ஷியேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுங்கள். அப்போ du by dx ஈக்குவல் டு log x ரெமிச்சு பண்ணால் 1/x. dx எடுத்து இப்படி இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிடுங்க, நமக்கு du வேணும் அதனால். ஸோ du ஈக்குவல் டு இந்த dx எடுத்து இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டா dx by x. இப்போ du கிடச்சிருச்சா? சரி, இப்போது இந்த dvயை இன்டகிரேட் பண்ணால் v கிடச்சிரும், ஏன்னா v நமக்கு தேவை இங்கே, ரைட்? அப்போ இன்டகிரேட் பண்ணோம்னா இன்டகிரல் dv v, இன்டகிரல் dx x. ஸோ v ஈக்குவல் டு x, du ஈக்குவல் டு dx by x. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேங்க, ரைட்? தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இன்டகிரல் u du, இன்டகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் v du. எடுத்தாச்சுங்களா? இதில் அப்படியே போடுங்க. u என்ன, log x, நாம் தானே எடுத்தோம், log x. dv என்ன, dv dx. அப்படியே கொஸ்டின் தாங்க இது. ஈக்குவல் டு uv, u என்ன, log x. அப்படியே பார்த்து அங்கங்கே போடுறேன்.
v என்ன x log x into x மைனஸ் இன்டெக்ரல் v என்ன v வந்து x இன்ட்டு du என்ன dx by x. இவ்வளோ தாங்க. அங்கங்கே போட்டிருக்காங்க, தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா x log x மைனஸ் இந்த x மட்டும் கட் ஆகிடும் இல்லையா, இன்டெக்ரல் dx வந்து x, dx இன்டெகிரேட் பண்ணால் x ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c. இது வந்து என்ன இன்டெக்ரல் log x இன்ட்டு dx. இவ்வளோ தாங்க. அழகாக போட்டு ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இதை அவங்க அப்ரோச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொடுக்குற ஒர்க்கை செஞ்சுட்டு வந்தாலே உங்களுக்கு ஸ்கில் வேறு லெவலில் போயிடும். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், எனி கொஷின்ஸ், டவுட் இதெல்லாம் நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் எந்த ப்ராப்ளம் வேணாலும் கேட்கலாம். ஒரு சிலர் சொல்யூஷன் வச்சுருக்காங்க, எக்ஸ்ப்ளனேஷன் புரியல அவங்களுக்கு. இந்த இடம் புரியல, இது புரியல சார் எப்படின்னே அப்படின்றாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் தயாராக இருக்கும். நிச்சயமாக நாங்கள் சால்வ் பண்ணி தரோம். சரிங்களா? சரி, இப்போ இங்கே பாருங்களேன். x dy by dx ஈக்குவல் டு ரூட் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய்யின் தீர்வு என்ன இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. x dy by dx ஈக்குவல் டு ரூட் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய். ஓகே, இதான் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா? இப்போ இந்த முன்னாடி இருக்குல்ல இந்த எக்ஸ் அங்கே டிவிஷனுக்கு ஈக்குவல் இருக்குன்னு தானே கொண்டு வந்துடுறேன். அப்போது dy by dx ஈக்குவல் டு ரூட் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய் பை எக்ஸ். ரைட்? அவ்வளோதான். இப்போ இந்த ரூட் ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஒவ்வொரு டேர்முக்கும். dy by dx ரூட் ஒய் இன்ட்டு ரூட் எக்ஸ் ரூட் ஒய் ரூட் எக்ஸ் அப்படியே உள்ளே கொடுத்துட்றேன். ப்ளஸ் ரூட் ஒய் இன்ட்டு ரூட் ஒய் ஒய் டிவைடட் பை எக்ஸ். ரைட்? அவ்வளோதாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்ற சப்ஸ்டியூஷனை செய்கிறேன். லெட் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் பண்ணனா இதிலிருந்து எனக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு வி கிடைக்கும். ரைட்? இந்த வி இங்கே வச்சுட்டு எக்ஸு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த சப்ஸ்டியூஷனை செய்கிறேன். எப்போ இந்த சப்ஸ்டியூஷன் செய்கிறேனோ உடனே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுறேன். ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. இது யூவி மெத்தடில் பண்ணணும். v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் இப்போ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv by dx. ஸோ இதையும் கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ என்ன நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், y ஈக்குவல் vx எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி கரெக்டாக தோணுது? இல்லை, இது ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, இது ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எக்கச்சக்கமான வீடியோ போட்டேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டு போய் தொட்டிங்கன்னா அது உள்ள நிறைய இருக்குங்க ப்ராப்ளம்ஸ். பாருங்கள் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது டெக்னிக் அதில் இருக்குது. நான் இது கூடவே வாழ்ந்துட்டு இருந்தால் எப்படி பார்த்த உடனே சொல்லுவோம், அந்த மாதிரி பார்த்து டக்குன்னு போட்டு போயின்னே இருக்கும். இது கூடவே இருக்கணுங்க. ரைட்? சரி, இதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 இம்ப்ளைஸ் v ப்ளஸ் எக்ஸ் dv by dx ஈக்குவல் டு இங்கே வந்து ஒய்க்கு vx போடுறேன் இதில் உள்ள. அப்போது ரூட் vx இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு vx போடுறேன். இது பாருங்கள், இதானே போடுறேன். ஒய்க்கு vx, ஒய் இருக்கிற இடத்துல vx போடுறேன் டிவைடட் பை எக்ஸ். அவ்வளோதாங்க. ரைட்? இப்போ v ப்ளஸ் எக்ஸ் dv by dx ஈக்குவல் டு இங்கே ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் வெறும் எக்ஸ் ஆகிடும். ஆனால் விக்கு ரூட் இருக்குது. அப்போ ரூட் வி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் விஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸ். இப்போ எக்ஸ் மேலே காமனாக எடுத்து கீழே இருக்கிற எக்ஸை கட் பண்ணிடலாம். இப்போ வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் வி ப்ளஸ் வி. எக்ஸை வெளியே எடுத்து கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த வி கட் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ரூட் வி. ரைட்? இந்த ரூட் வி எங்கே எடுத்துகிட்டு வந்து டிஎக்ஸ் அங்கே போட்டுறேன். அப்போ டிவி பை ரூட் வி ஈக்குவல் டு டிஎக்ஸ் அங்கே போயிடும். டிஎக்ஸ் ஈக்குவல் இங்கே இன்ட்டாக இருக்கிற எக்ஸ் இங்கே டிவிஷனுக்கு வந்துடும் கீழே. ஓகே? அப்போ டிஎக்ஸ் இங்கே போயிடுது, எக்ஸு கீழே வந்துடுது, ரூட் வி இங்கே வந்துடுது. வேரியபிள் செப்பரேட் பண்ணுறேன். சப்ஸ்டியூஷனுக்கு அப்புறம் ஒரு வேரியபிள் செப்பரேஷன் நடக்குது பாருங்கள். இவ்வளோதாங்க. இப்போ இன்டெக்ரல் இந்த ரூட் வியை மேலே கொண்டு போயிடுறேன். வி பவர் -1/2 இன்ட்டு டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா
b power minus 1 by 2 plus 1 divided by minus 1 by 2 plus 1 equal to இங்கே integral log 1 dx by x வந்து log x plus log c ஒரு integrating constant plus c போடணும் இல்லையா plus c இப்படி போட்டுக்கலாம் log c கூட போடலாம் உங்கள் விருப்பம். ஸோ எப்படி அங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 வரும், இது சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 வரும். அப்போ b power 1/2 divided by 1/2 equal to log x plus c. ரைட், இந்த 2 வந்து ரெசிப்ரோக்கலாக மேலே கொண்டு போயிடலாம். 2 into b power 1/2 equal to log x plus c. இப்போது 1/2னா ரூட்டுன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ 2 into root b equal to log x plus c. ரைட், இப்போ 2 into v என்ன சொன்னேன் இங்கே போட்டு காமிச்சேன் பாருங்கள். v வந்து வேறு ஒன்றும் இல்லை, y by x. இப்போ இந்த இடத்துல y by x போடணும் equal to log x plus c. இவ்வளோதாங்க, இப்படியே நிறுத்திக்கலாம். இங்கே 4 ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளிஃபை பண்ண கற்றுக்கணும். ரைட், அப்போ இங்கே வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி. ரைட், பக்கா ஷூட் ஆகும். சரிங்க சார், நீங்கள் நிறுத்துகிற இடத்துல கரெக்டாக 4 ஆப்ஷனில் ஒன்று இருக்குது, 10 வாட்டி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா? உண்மையை சொல்லணுன்னா அந்த பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கும்போதெல்லாம் நாங்கள் பார்க்காத ஓடி பிடியே கிடையாதுங்க. அடின்னு அடித்து அந்த ராமானுஜன் இன்ஸ்டியூட் என்ட்ரன்ஸ் அடித்தோம். அப்போது ஒரு பீக்கில் இருந்தேன். அந்த பீக்கு தான் இன்றைக்கும் சோறு போடுது, அதுதான் உண்மை. ஆனாலுமேங்க ஒரு சில சிம்பிளிஃபிகேஷன் நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம் இல்லையா, இதுக்கு மேலே இன்னத்தில் சிம்பிளிஃபை பண்ண வேண்டி கிடக்கு பாரு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இதில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணேன் அப்படின்ற உணர்வு வர இடத்துல கரெக்டாக நிறுத்துவேன். எடுத்து பார்த்தா இந்த ஆன்சர் 4ல் 1 இருக்கும். இப்போ இது இல்லைங்க சேலஞ்சு. கொஸ்டின் டிஃபரன்ஷியேஷன் கொடுத்த உடனே ஆன்சர் சொல்கிறது இல்லைங்க பெரிய விஷயம். எது பெரிய விஷயம்னா நீங்கள் பார்த்த மாற்றுறதுல ஒரு வே ஃபாலோ பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். சரி, அந்த வே ஃபாலோ பண்ணுறீங்க ரைட்டு. நீங்கள் பார்த்த மாற்றுறதுல விடை சொல்லணுங்க, அதுதாங்க இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. போட்டு பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. உன்னை விட எக்ஸ்பர்ட் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகணும். என்னோடய நண்பர்கள் எம்எஸ்சி கிளாஸ்மேட்ஸ்லாம் ஒரு சில டிஃபரன்ஷியேஷன் பார்த்த உடனே ஏன்பா இதையே போட்டுட்டு கிடக்க, இந்த 4 ஆன்சருக்கு தான் அதுக்கு கரெக்டான சொல்யூஷன் அப்படி பார்த்த உடனே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி அதிலே இருந்திருக்காங்க. ரைட், அப்படி பார்த்த உடனே சொல்கிறதுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பார்த்த உடனே சொல்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்கிறது. ஏன்னா எந்த மாதிரியான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கூட இருக்கும். இப்படி இருந்தால் இதை ஃபாலோ பண்ண ஈஸி ஆன்சர் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரிக்ஸும் கொடுப்பாங்க. அவங்க லெவலுக்குலாம் போகணும், இன்னும் நானே உழைக்கணும். ரைட், இப்போலாம் அவங்க பிஹெச்டி பண்ணி முடிச்சிருப்பாங்க. எனக்கு ஜாப் கிடைக்கவே இப்படி வந்துட்டேன். சரிங்க, இப்போ இங்கே பாருங்கள், dy by dx equal to y by x plus f of y by x இன் தீர்வு cx equal to sin y by x. அப்போ f of y by x என்னன்னு கேட்குறாங்க. சரியான கேள்விங்க இதை. இங்கே பாருங்கள், dy by dx equal to y by x plus f of y by x. இதான் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா. இப்போ நான் என்னன்றேன், லெட் y by x equal to v அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அர்த்தங்க, y equal to vx. இந்த உள்ள இருக்க y by x vன்னு எடுத்தேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dx equal to v into x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் இப்போ x அப்படியே வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணால் dv by dx. நீங்கள் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எப்படி சார் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி தோணுதுன்னா இங்கே பாருங்கள், கீழே இருக்கிற வேரியபிள் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃபரன்ஷியேஷனை பண்ணிடுங்க நீங்கள் எடுத்ததுக்கு. ஓகே, ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இதையும் கொண்டு போய் இதில் போடலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சரிங்க, அப்போ என்ன ஆகும், dy by dx equal to y by x plus f of y by x. அந்த கொஷினை இன்னொரு வாட்டி எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் போடுங்க, dy by dx இதுதான் இல்லையா, v plus x dv by dx. நான் எழுதுகிற இதை கேட்டிருக்கீங்க நிறைய பேர். இது ஒரு 9 புக்லெட் இருக்குங்க. இப்போ எழுதிட்டுருக்கேன் இல்லையா, என்னென்னலாம் போட்டிருக்கேன்னு ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருக்கேன். ஃபோரியரு, ஓடிஇ, பிடிஇ 3 புக்லெட் வரும். ஓடிஇ பிடிஇக்கு இந்த மாதிரி ஸ்டாட்டு 2 புக்லெட் வரும். இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் காப்பி நான் எழுதுனதுங்க, இந்த வீடியோ போட்டது மட்டும் 9 புக்லெட் வரும். அந்த 9 புக்லெட்டு வெறும் 1500க்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அனுப்பி விட்டணும்னு பிளானு. ஃப்ரீயாகவே அனுப்புவேன், ஆனால் ஜெராக்ஸ் காஸ்ட் ஆகுதுங்க, கொரியரில் அனுப்ப முடியல. சரி, பிடிஎஃப் ஷேர் பண்ணிடலான்னா, பிடிஎஃப் எதுக்குமே ஷேர் பண்ணிடாதீங்க, அது தரக்கூடாது அப்படின்னு
பொதுவாக இது ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ அவங்கள நம்ம இது பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு புத்தகமாக அனுப்பிடுறோம். இது லோ காஸ்ட்டுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபோனில் வச்சுக்கிட்டு படிக்கிற ஹேபிட்டை விட்டுருங்க, அது தவறானது. நாங்களே டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் அனுப்பிச்சா கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கணும் கையில். தயவுசெய்து பிரிண்ட் எடுத்து வச்சு புக்லெட்ஸாக கையில் வச்சுட்டு படிங்க, ஃபோனில் படிக்கக்கூடாது. ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஃபோன் வேறு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களை டைவர்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடும். ஸோ அதுக்காகவே மெயினாக வந்து பிடிஎஃப் அனுப்பக்கூடாதுன்னு இருக்கேன். நீங்கள் ஃபோனில் வச்சு படிக்கிறேன்ட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபோனில் அனுப்பிச்சாலுமே என்ன ஆகும், பிரிண்ட் எடுத்து தானே ஆகணும். அந்த காஸ்ட் இங்கே ஆகிடுது, அவ்வளோதான். ஸோ இந்த பிரிண்ட்டு கொரியர் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 9 புக்லெட்டு. மெக்கானிக்ஸ் கூட அதில் வருது. ஸ்டாட்டு 2 புக்லெட் வருது. ஓடிபிடிக்கு ஒரு 3 புக்லெட் வருது. 4 இயர் வருது. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வருது. ஸோ இது ஒரு 9 புக்லெட் இருக்குங்க, ஹேண்ட் ரிட்டன் காப்பி. வீடியோ போட்டது மட்டும். அது வேணுன்றவங்க 7358591547. நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ் பிடிஎஃப் அனுப்புங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. தயவுசெய்து பிடிஎஃப் அனுப்ப முடியாதுங்க. நிறைய பேரோட கஷ்டம் உழைப்பு இருக்குது. அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அது நிறைய எழுதி பாவம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நாம் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஸோ தயவுசெய்து பிடிஎஃப் தர முடியாது. உங்களுக்கு புக்லெட்ஸ் அனுப்புகிறோம் மினிமம் காஸ்ட்டில். ஜஸ்ட் ஜெராக்ஸ் காஸ்ட்டு கொரியர் காஸ்ட் மட்டும் வாங்கிட்டு பண்ணால் கூட எந்த அளவுக்கு வருதோ பார்த்து பண்ணுறோம். இதுக்காக ஒரு டீம் உழைக்கிறாங்க. அவங்கள நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பாங்க அவங்க வேலைகளெல்லாம் நிறுத்தி. ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் அவங்களெல்லாம். சரிங்க. இப்போ y/x வந்து v ப்ளஸ் f ஆஃப் இங்கே y/x வந்து v. ரைட். இப்போ நம்ம v கட் பண்ணிக்கலாம். இப்போ x இன்ட்டு dv/dx ஈக்குவல் டு f ஆஃப் v. இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இந்த f ஆஃப் v இங்கே கீழே கொண்டு வந்துடுங்க. dv/f ஆஃப் v ஈக்குவல் டு dx/x. இப்போ ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் நமக்கு தேவையா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற டெக்னிக் நமக்கு தேவையா? டெக்னிக் தாங்க வேணும். நீங்கள் சொல்யூஷன் டேரெக்டாக சொல்யூஷன் கொடுத்து டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் எத்தனை கொஸ்டின் வேணாலும் சொல்யூஷன் சொல்லலாம். ஸோ அந்த வே தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கு y/x இருக்குது, இந்த உள்ள இருக்கு இல்லையா, அந்த டேர்முக்கு v அப்படின்னு ஒரு சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். அப்போது எனக்கு dy/dx என்னன்றது இது கிடச்சிருச்சு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரைட். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் 1 இருக்கு இல்லையா, இதான் 1. இதுதான் ஈக்குவேஷன் 1 கொடுத்த ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இந்த 1ல் நான் அந்த சப்ஸ்டியூஷனை செய்கிறேன். இதையும் கொண்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு வேரியபிள் செப்பரேட் பண்ணால் இப்படி வந்து நிற்குதுங்க. இப்போ இன்டகிரேட் பண்ணுறேன். ரைட். இவ்வளோதாங்க விஷயம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, இன்டகிரல் dv/f ஆஃப் v ஈக்குவல் டு இன்டகிரல் dx/x வந்து log x இல்லையா, log x. இப்போ c வந்து log c போடுறேன். நான் வெறும் ப்ளஸ் c போடாமல் log c போடுறேன், தேவைப்படுது இப்போ. சரிங்க. இன்டகிரல் dv/f ஆஃப் v ஈக்குவல் டு log a ப்ளஸ் log b log ab அப்படின்னு எழுதிக்கலாம். log cx அல்லது xc. இது a, இது b. log a ப்ளஸ் log b வந்து log ab. ரைட். சரிங்க. இப்போ இந்த cx இருக்குல்ல பாருங்கள், இந்த cx தான் sin y/x தான். இவ்வளோதாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், இன்டகிரல் dv/f ஆஃப் v ஈக்குவல் டு log cxக்கு என்ன போடணும், sin y/x. இவ்வளோதாங்க. ரைட். சரிங்க. இப்போ எனக்கு இந்த f ஆஃப் v தான் தேவை. அவங்க கேள்வி கேட்குறது என்னென்னா, இந்த vன்றது y/x தானே, f ஆஃப் v எனக்கு தேவை. நான் என்ன செய்கிறேன், இதை கூட v அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா, ஏன்னா y/x v தான். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அப்படி போட்டேன். இப்போ இன்டகிரல் dv/f ஆஃப் v ஈக்குவல் டு log sin v. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் இந்த இன்டகிரலை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஏன் சார் திடீர்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இதோட இன்டகிரேஷன் எனக்கு சரியாக தெரியல. பாருங்கள், dv/f ஆஃப் vனால எனக்கு வந்து இன்டகிரேஷன் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் நான் இன்டகிரேஷனை ரிமூவ் பண்ணிட்டா எனக்கு f ஆஃப் v கிடச்சிரும் இல்லையா. எனக்கு f ஆஃப் v தான் தேவையே. ஸோ இன்டகிரலை ரிமூவ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா டெரிவேட்டிவ். இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 1/f ஆஃப் v கிடச்சிரும். இங்கே இன்டகிரலை ரிமூவ் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் ஆன் போத் சைட்ஸுங்க பண்ணும்போது இங்கே இன்டகிரல் dv இது ரெண்டும் ரிமூவ் ஆகிடும். 1/f ஆஃப் v கிடச்சிரும். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் log sin v டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/sin v. ஏன்னா log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் இப்போ xன்றது இந்த sin v தான்.
ஸோ லாக் சைன் வியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை சைன் வி இன்ட்டு போட்டு இந்த சைன் வியை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் வி. ஓகே, இப்போ காஸ் வி பை சைன் வி வந்து காட் வி. அப்போது 1 பை எஃப் ஆஃப் வி ஈக்குவல் டு காட் வி. இந்த காஸ் வியை ஒன்னோட மல்டிப்ளை பண்ணி காஸ் வி பை சைன் வி காட் வி. இப்போ இதை தலைகீழ போட்டால் எஃப் ஆஃப் வி கிடச்சிரும். 1 பை எஃப் ஆஃப் வி வந்து தலைகீழ்னா எஃப் ஆஃப் வி. இதோட தலைகீழ் எழுதுன மாதிரி இந்த அண்ணி தலைகீழ் எழுதணும். காட் வியோட தலைகீழ் டேன் வி. ஓகே, இப்போ விக்கு நம்ம ஒய் பை எக்ஸ் போட்டுக்கலாம். அப்போது எஃப் ஆஃப் வி வர ஒன்றும் இல்லை டேன் வி. ரைட், அப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன் ஏ. ரைட், வின்றது ஒய் பை எக்ஸ். இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்களா, நான் ஏன் வந்து ப்ளஸ் சி போடாமல் லாக் சி போட்டேன்னு. ஏன்னா இது ரெண்டு இன்ட்டில் அப்போ தான் எனக்கு கிடைக்கும் சிஎக்ஸ்னு. சிஎக்ஸ் கிடச்சா தான் இந்த சைன் ஒய் பை வி போட முடியும். அப்புறம் இந்த சப்ஸ்டியூஷனை செய்ய முடியும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், இங்கே ப்ளஸ் சி வெறும் சி போடாமல் லாக் சி போட்டது. ஸோ இப்போ அந்த இடத்துல கரெக்டாக சிஎக்ஸ் இதை போட்டு இப்போ இன்டெக்ரல் ரிமூவ் பண்ண டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் on both sides. Differentiating on both sides. அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண உடனே என்ன ஆயிடுது, இன்டெக்ரல் கட் ஆயிடுது. இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோம். லாக் வி சைன் வி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை சைன் வி, சைன் வியை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் வி. ஓகே, இந்த ஃபார்முலா சொல்ல பாருங்க. இன்டெக்ரல் டிஃபரன்ஷியேஷன் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸ். ரைட், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸுங்க. இந்த எக்ஸை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1ங்க. அது நம்ம போடுறதில்ல. இப்போ அதுமாதிரி தான் இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப், இங்கே வேரியபிள் வந்து எக்ஸ் இல்லை, டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் வி பண்ணுறோம். அப்போ இங்கே வி டி பை டிவி ஆஃப் சைன் வி லாக் சைன் வி ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை எக்ஸா, அதுமாதிரி லாக் சைன் வி டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 பை சைன் வி இன்ட்டு இங்கே எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1னா இங்கே மீண்டும் சைன் வி டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் வி. அப்போ காஸ் வி பை சைன் வி வந்து காட் வின்னு சொல்லிடுறோம். ஓகே, இவ்வளோதாங்க விஷயம். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது டவுட் இருந்தாலும் இதில் நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல v வந்து y பை எக்ஸ்ன்னு போட்டு எழுதுகிறோம். அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் இதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் y பை எக்ஸ்னு. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதை மாற்றி விடுறோம். tan y பை எக்ஸ். ஸோ இந்த எஃப் ஆஃப் y பை எக்ஸ் தான் அவங்க கேட்டது. அந்த எஃப் ஆஃப் y பை எக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, tan y பை எக்ஸ். ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஒன்றும் இல்லைங்க. y பை எக்ஸை வின்னு எடுக்கிறோம். அந்த dy பை dxை கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த y பை எக்ஸை வின்னும் dy பை dxை v ப்ளஸ் எக்ஸ் dy பை dxனும் இது ரெண்டுத்தையும் 1/1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுதான் 1. சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அப்படியே வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வேரியபிள் செப்பரேட் பண்ண உடனே எப்போல்லாம் நம்ம வேரியபிள் செப்பரேட் பண்ணி முடிக்கிறோமோ, v எல்லாம் ஒரு பக்கம் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் பண்ணுறோமோ, உடனே இன்டெகிரேஷன் போட்டு இதை இன்டெகிரேட் பண்ணிடலாம். இதை பண்ணாதீங்க, ஏன்னா பண்ண முடியல. இதை இன்டெகிரேஷன் சொல்ல முடியல, எஃப் நான் தெரியாத வரைக்கும். இப்போ எஃப் நான் தெரியலன்னு இதை நம்ம வந்து என்ன பண்ண முடியல, இன்டெகிரேட் பண்ண முடியல. அதனால் டெரிவேட்டிவ் கொடுத்து திருப்பின்னு இன்டெகிரல் ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல டெரிவேட்டிவ் கொடுக்குறேன், இன்டெகிரல் ரிமூவ் ஆகுது. இந்த சைடு ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிட்டு வந்ததை டிஃபரன்ஷியேட் பண்ணிடுறோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் கலந்து வர ஒரு ப்ராப்ளம். அது மாசான ப்ராப்ளம் இல்லை. இதுமாதிரி கொஸ்டின்ஸ் தான் பார்த்து நீங்கள் பெரிய லெவலில் வந்து உங்களை பில்ட் பண்ணணும். ரைட், இப்போ இங்கே பாருங்களேன். dy பை dx ஈக்குவல் டு y ஸ்கொயர் பை xy மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது பார்த்தோன்னே ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறேன். சரிங்க, இது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்குது, நான் கற்றுக் கொடுத்துட்டேன். ஆல்ரெடி வீடியோ இருக்குது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன். அதில் இருக்கிற ப்ராப்ளம் ஒன்று விடாமல் பாருங்கள். வேறு லெவலில் உங்களை அது வளர்த்து விடும். சரிங்களா, இப்போ நான் என்ன செய்கிறேன், y ஈக்குவல் டு vx அப்படின்ற சப்ஸ்டியூஷன் செய்கிறேன். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போதே நமக்கு என்ன கிடச்சிரும், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy பை dx ஈக்குவல் டு v ப்ளஸ்
எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இது கிடைக்கும் இல்லையா. இந்த இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் இதான் கிடைக்கும். இங்கே யூவி ரூல் யூஸ் பண்ணோம். டி ஆஃப் யூவி ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் இதுதான் ஃபார்முலா. இந்த விதியை இங்கே அப்ளை பண்ணணும். வி அப்படி வச்சுட்டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, எக்ஸ் அப்படி வச்சுட்டு வி டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ், இங்கே ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிவை பை டிஎக்ஸ். இப்போ இதையும் இந்த 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதில். அப்போ 1 இம்ப்ளைஸ் இதில் போடுறோம் v ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு விஎக்ஸ்னு இதில் போடுங்க. அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், விஎக்ஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணிடுறேன் பை எக்ஸ் இன்ட்டு ஒய்க்கு விஎக்ஸ் போடுங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்படி ஆகிடும். இப்போ வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்து கட் பண்ணிடலாம். இப்போ வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை வி மைனஸ் 1. அதாவது எக்ஸ் ஸ்கொயரை வெளியே எடுத்து மேலே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணிடுறேன். இப்போ வி ஸ்கொயர் டிவைட் பை வி மைனஸ் 1 கிடைக்கும். இப்போ இந்த வி அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கழிச்சிடலாம். அப்போ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை வி மைனஸ் 1 மைனஸ் வி. இப்போ இந்த வி மைனஸ் 1 எடுத்து வியோட மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் வி இன்ட்டு வி மைனஸ் 1 டிவைடட் பை வி மைனஸ் 1. சரிங்களா. இப்போ எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் மைனஸ் இந்த வி உள்ள மல்டிப்ளை பண்ணால் வி இன்ட்டு வி ஸ்கொயர், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வி டிவைடட் பை வி மைனஸ் 1. இப்போ வி ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை வி மைனஸ் 1. இப்போ இந்த டேர்ம் அப்படியே இங்கே கீழே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இந்த டிஎக்ஸ் இங்கே போய்டும், எக்ஸ் கீழே வந்துடும். அப்போ வி மைனஸ் 1 மேலே போயிட்டு வி கீழே வந்துட்டு டிவி இங்கே இருக்கும். இந்த டேர்ம் கீழே வந்து ரெசிப்ரோக்கல் ஆகிடுது. இந்த டேர்ம் டிஎக்ஸ் இங்கே மேலே போயிடுது, எக்ஸ் இங்கே கீழே வந்துடுது. ரைட். இப்போ வேரியபிள் செப்பரேட் பண்ணிட்டு உடனே இன்டெக்ரல் சிம்பிள் போட்டுடணும். இப்போ இதை நம்ம பிரித்து கொடுக்கலாம். இன்டெக்ரல் வி பை வி மைனஸ் 1 பை வி இன்ட்டு டிவி. இந்த நியூமரேட்டருக்கு இந்த வியை 2 டேர்முக்கு பிரித்து கொடுத்துட்றோம், நடுவில் மைனஸ் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். ரைட். இப்படி ஆகிடுது. இப்போ இந்த வியை கட் பண்ணிட்டா 1 ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இன்டெக்ரல் 1 மைனஸ் 1 பை வி இன்ட்டு டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். டிஎக்ஸ் பை எக்ஸ் அவ்வளோதான். இப்போ இன்டெக்ரல் இந்த உள்ளே பிரித்து கொடுத்தோம்னா 1 இன்ட்டு டிவி மைனஸ் இன்டெக்ரல் 1 பை வி டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் இப்படி ஆகிடும். அப்போ இன்டெக்ரல் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த உள்ள இருக்கிற 2 டேர்முக்கு இன்டெக்ரல் பிரித்து கொடுக்குறேன், அவ்வளோதான். இந்த டிவி உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணிட்டோட மட்டும் இன்டெக்ரலே பிரிச்சிடுறேன். இன்டெக்ரல் டிவி வந்து வி மைனஸ் 1 பை வி இன்டெகிரேட் பண்ணால் டிவி பை 1 பை வி வந்து என்னன்னா இன்டெக்ரல் டிவி பை 1 பை வி லாக் வி இல்லையா, ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் வந்து என்னன்னா லாக் எக்ஸ் ப்ளஸ் சி. அவ்வளோதாங்க. ரைட். இப்போ இங்கே லாக் சின்னு கூட போடலாம். இங்கே 4 ஆப்ஷனில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அதுக்கேற்ற மாரி சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கணும். சி தனியாக தான் இருக்குது. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே லாக் சீன் கூட போட்டு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் செய்யலாம். இந்த விக்கு வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னேன் பாருங்கள். பாருங்கள் ஒய்க்கு விஎக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து வி வந்து என்னென்னா இந்த இடத்துல வி ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸு. ரைட். இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் இந்த இடத்துல. ஸோ இங்கே 4 ஆப்ஷன் ஒய் பை எக்ஸ் வச்சு என்ன இருக்குது ப்ளஸ் லாக் எக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். ஸோ ஒய் பை எக்ஸ் மைனஸ் லாக் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி இப்படி ஆகிடும். ரைட்டுங்களா. இப்போ இந்த டேர்ம் இங்கே கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க, இதை அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணிக்கணும். பாருங்கள் ஒய் பை எக்ஸ் மைனஸ் லாக் ஒய் ஈக்குவல் டு சி அப்படி இருக்குது. இதை நம்ம ஈஸியாக எப்படி பண்ணிடலாம்னா இங்கே பாருங்களேன், இந்த ஒய் பை எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் லாக். அவன் கேட்குற வடிவத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டு வரேங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஒய் பை எக்ஸ் அப்படியே இருக்கட்டும்.
இது இங்கே எடுத்துகிட்டு வந்தால் log x மைனஸ் log x ஆகிடும் ஈக்குவல் டு சி தனியாகவே இருக்கட்டும். அவங்க கேட்குற வடிவத்துக்கு கொண்டு வரேன். இப்போ ஒய் பை எக்ஸ் இந்த ரெண்டு மைனஸ் காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ள log ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் log எக்ஸ் இப்படி எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு சி. சரிங்களா? இந்த மைனஸ் காமனாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ ஒய் பை எக்ஸ் மைனஸ் log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம். log a வந்து இது, b வந்து இந்த x, log a ப்ளஸ் log b log ab ஈக்குவல் டு சி. இப்போ எக்ஸை கட் பண்ணிடலாம். அப்போ ஒய் பை எக்ஸ் மைனஸ் log y ஈக்குவல் டு சி. ரைட்டுங்களா? இதை கட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், மைனஸ் காமனாக வெளியே எடுத்தது. இப்போ log a ப்ளஸ் log b log abன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ இங்கே எக்ஸ் கட்டாது பாருங்கள் மல்டிப்ளையில் எழுதும்போது. அப்போ log y வந்துடும். ஸோ இந்த வடிவம் நமக்கு 4 ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ இவ்வளோதாங்க. நம்ம அவங்க கேட்குற வடிவத்தை கொண்டு வந்து கட் பண்ணுற திறமையும் இருக்கணுங்க, சும்மா இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், எதுக்கு பர்ஃபெக்ட் ஷூட் ஆகுதுன்னா ஆப்ஷன் டி பர்ஃபெக்ட் ஷூட் ஆகுது பாருங்கள். ரைட்? ஸோ இங்கே எதுவுமே கணித விதியை நம்ம ஓவர் ரூல் பண்ணல. கணித விதியை நம்ம ஃபாலோ பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம். சரிங்களா? கணித விதிப்படி தான் நம்ம மூவ் ஆகணுங்க. நான் இந்த இடத்துல நிறுத்திட்டேன், ஆனாலும் சி மட்டும் தான் இங்கே நிறுத்துகிறாங்க. இது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீ சி தனியாகவே இருந்துட்டேன். சரிங்களா? சி தனியாகவே இருப்பாருங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் வீடியோஸ் எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே. உங்கள் நல்ல ஆதரவு தெரிவிங்க. வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்வில் நிச்சயம் வெற்றி பெறுவோம், எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ.